ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா சிக்கன் ரெசிபி, அதுவும் கருவேப்பிலை சிக்கனுங்க. ஆமாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். தவாலங்க, பட்டை சேர்த்துக்கலாங்க. 5 கிராம்பு, 2 அன்னாசி பூ இதழ், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தவாலங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்தோடனே அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதக்கினவுடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க சிக்கனை. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கம்மியாகி தொக்கு ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க. நமக்கு இன்னும் ட்ரையாக வேணும், அதனால நான் சிம்மில் அடுப்பை வச்சுட்டுங்க. ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் இன்னும் வற்றட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு உங்களுக்கு. தேங்க்யூ.